வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை அரசாங்கம் உடனடியாக கனேடிய உயர்ஸ்தானிகரை அழைத்து இனப்படுகொலை நினைவு சின்னம் தொடர்பான இலங்கையின் அதிருப்தியை தெரிவிக்க வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டு. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சர்கள் தொடர்பில் கடுமையான அதிருப்தி கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார. பெரும்பான்மையை பெறாத உள்ளூராட்சி சபைகளில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எதிராக போட்டியிட போவதில்லை என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இலங்கை அரசாங்கம் உடனடியாக கனேடிய உயர்ஸ்தானிகரை அழைத்து இனப்படுகொலை நினைவு சின்னம் தொடர்பான இலங்கையின் அதிருப்தியை தெரிவிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். கனடாவில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவு தூவி தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் நிரூபிக்கப்பட முடியாத நிலையில் கனடா தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னத்தை திறந்து வைத்துள்ளது கவலைக்குரியது. உடனடியாக கனேடிய உயர்ஸ்தானிகரை இலங்கை அரசாங்கம் அழைத்து முறையாக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். ஒரு சட்டப்பூர்வமான போரின் பின்னணியில் ஒரு தவறான இனப்படுகொலை கதையை ஊக்குவிப்பது வரலாற்றை தெளிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் இலங்கையில் நல்லிணக்க செயல்முறைக்கு கடுமையான அச்சுறுத்தலையும் ஏற்படுத்துகிறது என அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த நினைவு தூவி தொடர்பில் அறிக்கை ஒன்றை கோருவதற்கு எதிர்பார்ப்பதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா உள்ளூர் அதிகார சபைகளில் தேசிய மக்கள் சக்திக்கு நாம் ஆதரவு வழங்கப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், நடைபெற்று முடிந்த உள்ளூர் அதிகார சபை தேர்தலின் பெறுபேறுகள் தோல்வியிலும் வெற்றி என்ற நிலையில்தான் அமைந்துள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். கட்சியின் உள்ளூர் அதிகார சபையில் போட்டியிட்ட வேட்பாளர்கள், பிரதேச பொறுப்பாளர்கள், கட்சியின் முக்கியஸ்தர்களை யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாட வேளையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். உசுப்பேற்றியோ போலி வாக்குறுதிகளையோ போதை ஏற்றும் சன்மானங்களையோ வாக்காளர்களுக்கு கொடுத்திருக்கவில்லை. அத்துடன் நாம் வளமை போன்றே எமது நிலைப்பாடுகளை வெளிப்படையாக கூறி மக்களிடம் சென்றிருந்தோம். அதன் முடிவுகள் வந்துள்ளன. அவை எமக்கு சார்பாக இல்லாவிடனும் கிடைத்தவை தோல்வியிலும் வெற்றிக்கான சமிஞ்சைகளாகவே இருக்கின்றது. அதே நேரம் ஆட்சியில் பங்கெடுக்கும் விருப்பம் எமக்கில்லை. தேசிய மக்கள் சக்தி என்ற ஜேவிபியிடம் தேசிய நல்லிணக்கம், இனங்களுக்கு இடையிலான நல்லுறவு என்பது அறவே இல்லாது போய்விட்டதுடன் அது மறுக்கப்பட்டுள்ளமையால் உள்ளூர் அதிகார சபைகளில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவை நாம் வழங்கப் போவதில்லை. இதுவே கட்சியின் முடிவாகவும் இருக்கின்றது. அதே நேரம் ஏனைய தமிழ் கட்சிகளுக்கான ஆதரவும் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக கோரும் பட்சத்தில் சூழ்நிலையில் கருத்தில் கொண்டே எடுக்கப்படும். அத்துடன் இது கட்சியின் எதிர்காலம் மற்றும் மக்களின் நலன்களுடன் தொடர்புடையதாகவே இருக்கும் என தெரிவித்தார். அத்துடன் இதன் போது கட்சியின் தேர்தல் அடைவு நிலை குறித்து ஆராய்ந்ததுடன் கிடைத்த வெற்றிகளை மூலதனமாக கொண்டு அடுத்த கட்டம் நோக்கி முன்னேறி செல்வது குறித்தும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஒன்டாரியோவின் சுகாதார அமைச்சின் உளநலத்துறை இணை அமைச்சரும் ஸ்காபோரோ ரூச் பார்க் தொகுதிக்கான மாநில சட்டமன்ற உறுப்பினருமான விஜய் தணிகாச்சலம் தமிழின படுகொலை கல்வி வாரம் தொடரும் தமிழின படுகொலை குறித்து சிந்திப்பதற்கும் அது பற்றி பொதுமக்களிற்கு போதிப்பதற்குமான சந்தர்ப்பத்தை வழங்குகின்றது என தெரிவித்துள்ளார். இனப்படுகொலை கல்வி வாரம் குறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அந்த பதிவில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, மே 12 தொடக்கம் மே 18 வரையான இந்த வாரம் தமிழின படுகொலை கல்வி வாரமாகும். 4 வருடத்திற்கு முன்னர் ஒன்டாரியோவில் தமிழ் இனப்படுகொலை கல்வி வார சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த வாரம் முழுவதும் தமிழ் சமூகத்தினரும் இளைஞர்களும் தமிழ் இனப்படுகொலையின் உயிர் பிழைத்தவர்களின் கதைகளை பகிர்ந்து கொள்வார்கள். மேலும் தமிழ் மக்கள் தொடர்ந்தும் அனுபவிக்கும் தலைமுறைகளிற்கு இடையிலான மன உளைச்சல் குறித்து அறிந்து கொள்வார்கள். இனப்படுகொலை என்பது ஒரு நிகழ்வால் குறிக்கப்படவில்லை. அது ஒரு செயல்முறை. ஒரு குழுவினரான மக்களை ஒழித்து அழிக்க அரசு தொடர்ந்து செய்யும் தொடர்ச்சியான நடவடிக்கைகளின் வடிவம் 2009ஆம் ஆண்டு மே மாதம் தமிழர் இனப்படுகொலையின் உச்சமாக குறிக்கப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்காலில் தமிழ் மக்களிற்கு உணவும் மருந்தும் மறுக்கப்பட்டமை, பாலியல் வன்முறைகள், கொலைகள், கடத்தல்கள், கொத்து குண்டுகள் குறித்த தெளிவான நினைவுகளுடன் நாங்கள் விடப்பட்டுள்ளோம். தமிழ் மக்களிற்கு எதிரான இனப்படுகொலை இன்னமும் தொடர்கின்றது. தமிழின படுகொலை கல்வி பாரத்தை அங்கீகரிப்பதன் மூலம் நீடிக்கும் தமிழின படுகொலை குறித்து சிந்திப்பதற்கும் அது பற்றி பொதுமக்களிற்கு போதிப்பதற்குமான சந்தர்ப்பத்தை வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதில் காவல்துறை மா அதிபர் வாகன விபத்து அடிக்கடி நிகழும் பகுதிகள் மற்றும் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ள இடங்களை கண்டறிந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பணிப்புரை விடுத்துள்ளார்.
அதனுடன் சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவல் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கும் இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதற்காக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் இரவு நேரங்களில் பயணிக்கும் வாகனங்களை சோதனையிடுவதற்கு ஒவ்வொரு காவல்துறை பிரிவிலும் காவல்துறை உத்தியோகத்தர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும் எனவும் பதில் காவல்துறை அதிபர் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பெரும்பான்மையை பெறாத உள்ளூராட்சி சபைகளில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எதிராக போட்டியிடப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் தாம் தனியே சிந்திப்பதற்கு தீர்மானித்திருந்தார்கள். அத்துடன் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய பேரவையுடன் தேர்தலுக்கு பின்னர் இணைந்து ஆட்சி அமைப்பது குறித்து கூறியிருந்தார்கள். அந்த பின்னணியில் நாம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் பேசி கொள்கையளவில் ஒரு இணக்கப்பாட்டிற்கு வருவதனூடாக அதன் பின்னர் தமிழரசு கட்சியுடன் பேசும் நோக்குடன் அவர்களை அணுகியிருந்தோம். இந்த நிலையில் தாம் தமது பங்காளி கட்சிகளுடன் பேசி ஒரு முடிவை அறிவிப்பதாக சொன்ன போதும் எமக்கு ஒரு முடிவும் அறிவிக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். வெளிவிவகார அமைச்சு கனடாவில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவு தூவி தொடர்பில் அறிக்கையொன்றை கோருவதற்கு எதிர்பார்ப்பதாக தெரிவித்தது. கனடாவின் பிராம்டன் நகரின் சிங்ஹவுசி பொது பூங்காவில் கடந்த 10ஆம் தேதி 4.8 மீட்டர் உயரத்தில் தமிழ் இனப்படுகொலை நினைவு தூவி திறந்து வைக்கப்பட்டது. உலகில் இடம்பெற்ற இனப்படுகொலைகளின் துன்பவியல் வரலாற்றை கூறும் வரலாற்று அடையாளங்களில் ஒன்றாகவும் ஈழத்தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலையை உலகுக்கு கூறும் வகையிலும் குறித்த நினைவு சின்னம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விடுதலை புலிகள் அமைப்பின் ஈழம் வரைபடத்தை உருவாக்கிய தமிழர் இனப்படுகொலை நினைவு தூவியின் காணொலி சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது. இது தொடர்பில் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளதாவது, இந்த நினைவு தூவி தொடர்பாக கனடாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்திடமிருந்து அறிக்கையொன்றை கோருவதற்கு எதிர்பார்ப்பதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. கனேடிய தமிழ் தேசிய கவுன்சில் உள்ளிட்ட கனடாவில் உள்ள தமிழ் அமைப்புகளின் ஆதரவுடன் கட்டப்பட்ட இந்த நினைவு சின்னம் விடுதலை புலிகள் அமைப்பு உருவாக்கியதாக கூறப்படும் தமிழீழ வரைபடத்தையும் உள்ளடக்கி நிறுவப்பட்டுள்ளதை காண முடிகின்றது. இந்த நினைவு சின்னத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் ஒன்டாரியோவின் பிரதி அமைச்சராகவும் இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் பிறந்த விஜய் தணிக்காச்சலம் என்பவரும் கலந்து கொண்டிருந்ததை சமூக ஊடகங்களில் பரவிய காணொலிகளில் காண முடிந்தது. இந்த நிலையிலேயே இது தொடர்பில் கனடாவில் உள்ள உயர்ஸ்தானிகர் அலுவலகத்திடமிருந்து அறிக்கை ஒன்றை கோருவதற்கு எதிர்பார்ப்பதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு எதிர்க்கட்சிகளின் அனைத்தும் ஒன்றுபட வேண்டும், அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகளை வெளிப்படுத்தவும் பலமான அழுத்தம் பிரயோகிக்கவும் எதிர்க்கட்சிகள் கொள்கை அடிப்படையில் இணக்கமாக செயற்படுதல் அவசியமானது என்று தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் குழு கூட்டம் இவ்வாரம் கூட உள்ளது. கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச விடுத்த அழைப்பு குறித்து இதன் போது ஆராயப்பட உள்ளது. நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சுமார் 700 வரையான உரிமையை பெற்றுக் கொண்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் கடந்த வாரம் நடைபெற்ற அரசியல் குழு கூட்டத்தில் சமகால அரசியல் செயற்பாடுகள் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. பெயர் பட்டியல் அடிப்படையிலான உறுப்பினரின் நியமனம் தொடர்பில் ஆராய்வதற்கு முன்னாள் அமைச்சர் காமினி லொக்குகே தலைமையில் குழு நியமிக்கப்பட்டது. கொழும்பு மாநகர சபையில் தனித்த பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்திக்கு ஏற்பட்டுள்ளது. பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்திக்கு அடுத்தபடியான உறுப்பினர்களை பெற்றுக் கொண்டுள்ளது. அதனுடன் சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்தால் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைக்க முடியும். கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றுபட வேண்டும் என்பது எமது நிலைப்பாடாகும். இதனை இவ்வாரம் நடைபெறவுள்ள கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் வலியுறுத்துவேன். பலமான எதிர்க்கட்சி ஒன்று இல்லாத காரணத்தால் தான் அரசாங்கம் தான் தோன்றித்தனமாக செயற்படுகிறது. பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு அழுத்தம் பிரயோகிக்கும் வகையில் செயற்பட வேண்டும். பலமான எதிர்க்கட்சி ஒன்று இல்லாவிடின் பலமான அரசு நிர்வாகமோ தோற்றம் பெறும். அரசாங்கத்திற்கு அழுத்தம் பிரயோகிப்பதற்கு எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து பொதுவான கொள்கை அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்றார். பண்டாரகம போலீசார் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட பாகங்களை பயன்படுத்தி
அசெம்பிள் செய்யப்பட்டதாக கூறப்படும் 4 அதிஉயர் திறன் கொண்ட மோட்டார் சைக்கிள்கள் உட்பட 16 மோட்டார் சைக்கிள்களை கைப்பற்றியுள்ளனர். அத்துடன் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் இந்த மோட்டார் சைக்கிள்களை அதிக சத்தங்களை எழுப்பி ஓட்டி சென்றுள்ளனர். இதனால் வெசாக் நிகழ்வுகளில் பங்கேற்க சென்ற பொதுமக்களுக்கும் வீதியில் சென்ற ஏனைய வாகன சாரதிகளுக்கும் பெரும் சிரமங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். அத்துடன் சம்பந்தப்பட்ட 16 மோட்டார் சைக்கிள்களுடன் 16 இளைஞர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் கைப்பற்றப்பட்ட 4 அதிஉயர் திறன் கொண்ட மோட்டார் சைக்கிள்களின் பதிவு தகடுகளை சோதனை செய்த போது சந்தேகத்திற்குரியதாக இருப்பது ஆரம்ப விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் போலீசார் பறிமுதல் செய்த ஏனைய அனைத்து மோட்டார் சைக்கிள்களும் லைசன்ஸ்கள் அகற்றப்பட்டுள்ளதோடு வீதியில் வாகனத்தை ஓட்டும் போது பாதசாரதிகளை அச்சுறுத்தும் விதத்தில் சத்தத்தை ஏற்படுத்தும் வகையில் ஏனைய பாகங்கள் இணைக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பொரஸ்கமுவ, கொஸ்பெவி, பண்டாரகம, தொடங்கொட, களுத்துறை, ஹேமாகம மற்றும் இங்கிரிய உள்ளிட்ட பல்வேறு பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். அதனுடன் இளைஞர்களை பிணையில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய போலீசார் எதிர்வரும் நாட்களில் அவர்கள் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தனர். பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு கொழும்பில் உள்ள அமைச்சர்களின் ஆடம்பர சொகுசு மாளிகைகளை தனியார் கட்டிடங்களில் இயங்கி வருவதனை அரசு நிறுவனங்களுக்கு வழங்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் அமைச்சு அலுவலகங்கள் உள்ளிட்ட 30 நிறுவனங்கள் பாரிய தொகை வாடகை அடிப்படையில் தனியார் கட்டிடங்களில் இயங்கி வருகின்றன. அத்துடன் அமைச்சுக்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு அமைச்சர்களின் சொகுசு மாளிகைகளை வழங்குவதனூடாக வாடகைக்காக செலவிடப்படும் பாரிய தொகையொன்றை சேமிக்கலாம் என்று பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு தீர்மானித்துள்ளது. இதற்கிடையே அமைச்சர்களின் மாளிகைகள் கொழும்புக்கு வெளியில் இருந்தும் இருக்கும் ஜனாதிபதி மாளிகைகளை போன்றவற்றை வாடகைக்கு பெற்றுக்கொள்ள உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களும் தனிநபர்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மத்திய வங்கி வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்படும் பணம் தொடர்பில் விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அத்துடன் 2024ஆம் ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது ஜனவரி முதல் ஏப்ரல் மாத கால பகுதியில் இலங்கைக்கான வெளிநாட்டு பணம் அனுப்புதல் 18.3% அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரையான கால பகுதியில் 2460.5 மில்லியன் அமெரிக்க டாலராக வெளிநாட்டு பணப்பணுவல் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் அதிகாரப்பூர்வ புள்ளி விபரங்களின்படி ஏப்ரல் மாதத்தில் வெளிநாட்டு பணம் அனுப்புதல் 646.1 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியிருந்தது. எனினும் இது கடந்த மார்ச் மாதத்தில் பதிவான 693.3 மில்லியன் அமெரிக்க டாலரை விடவும் குறைவாகும் என இலங்கை மத்திய வங்கி தரவுகள் தெரிவிக்கின்றது. இதேவேளை எதிர்வரும் 14ஆம் திகதி ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ள திரைசேரி உண்டியல்கள் குறித்து இலங்கை மத்திய வங்கி அறிவிப்பொன்றை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சர்கள் சிலர் தொடர்பில் கடுமையான அதிருப்தி கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பொதுமக்கள் மத்தியிலும் ஊடகங்களிலும் சிறுபிள்ளைத்தனமான கருத்துக்களை வெளியிடும் ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் தொடர்பிலேயே ஜனாதிபதி இவ்வாறு அதிருப்தி கொண்டுள்ளார். கடந்த உள்ளூராட்சி தேர்தலின் பின்னர் நிலந்தி கொட்டாகாட்சி உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பிரதி அமைச்சர் ஒருவர், 2 அமைச்சர்கள் ஆகியோரை வரவழைத்து இது குறித்து தனது அதிருப்தியை ஜனாதிபதி நேரடியாகவே வெளிக்காட்டியுள்ளார். அத்துடன் மேற்குறித்த அரசியல்வாதிகளை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இனிவரும் காலங்களில் ஊடக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள விட வேண்டாம் என்று ஊடகத்துறை அமைச்சர் நலிந்து ஜெயதிச மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் ஊடக பொறுப்பாளர் விஜித ஹேரத் ஆகியோருக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது.